DNA அரசியல்வாதிகளுக்கும் புலிகளுக்கும் இடையில் உறவு நீடிக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்கள் அனுப்பப்படுவதன் பின்னணியில் அமைச்சர்கள். நிலக்கண்ணி வெடியகற்றும் நிபுணர்களை வெளிநாடுகளில் பணிக்கமர்த்துவது பற்றி ஆய்வு. செப்டம்பர் 26 ஜனாதிபதி ஐநாவில் உரையாற்ற உள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல்வாதிகளுக்கும் வெளிநாடுகளில் வாழும் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களுக்கும் இடையில் உறவு நீடித்து வருவதாக பயங்கரவாத ஒழிப்பு தொடர்பான சிங்கப்பூர் பேராசிரியர் ரொஹான் குணரட்ன தெரிவித்துள்ளார். பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி வழங்கி வந்த புலி ஆதரவாளர்கள் தற்போது குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகளைப் போன்றே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் ஈழக்கனவு தொடர வேண்டும் என விரும்புகின்றனர். கூட்டமைப்பு உறுப்பினர்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கில் சட்டவிரோத ஆட்கடத்தற்காரர்களுடன் தொடர்புகளை பேணி வருகின்றனர். சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கையானது சர்வதேச குற்றச் செயலாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோத ஆட்கடத்தலை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டியது அவசியமானது. பொருளாதார நன்மைகளை அடிப்படையாக கொண்டே அநேக மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோருகின்றனர். கனடாவைப் போன்று புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கடுமையான சட்டங்களை பின்பற்றினால் அவர்களின் படியெடுப்பை தடுத்து நிறுத்த முடியும் என்று பேராசிரியர் ரொஹான் குணரட்ன தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இலங்கை ஆகிய நாடுகளின் தூதுவர்களுக்கு இடையில் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவர் மிச்சல் சீசனுக்கும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரியவுக்கும் இடையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார அரசியல் நிலைமை பற்றியும் பேசப்பட்டது. நிலக்கண்ணி வெடியகற்றுதல், புனர்வாழ்வளித்தல், புனரமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை தூதுவர் ஜாலிய விளக்கமளித்துள்ளார். அமெரிக்கா, இலங்கை இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை இருநாட்டு தூதுவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த தமிழ் அரசியல் கைதியான டில்ருக்ஷனின் மரணத்தை கண்டித்து தமிழ் கட்சிகள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடத்துகின்றன. இன்று முற்பகல் 11 மணிக்கு யாழ் மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வவுனியா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகளை கடந்த ஜூன் 29 அன்று சிறை காவலர்களும் விசேட அதிரடிப்படையினரும் ஈவிரக்கமற்று காட்டுமிராண்டித்தனமாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்து கோமா நிலையில் இருந்த டில்ருக்ஷன் கடந்த 8 ராகம வைத்தியசாலையில் உயிரிழந்தார். இவரது கொலையை கண்டித்தும் ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரியும் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக இந்த போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் 11 மணி தொடக்கம் 12:30 வரை அமைதியாகவும் ஜனநாயக வழிமுறையிலும் போராட்டம் நடத்தப்படுகிறது. இதில் தமிழ் கட்சிகள், முற்போக்கு சிங்கள கட்சிகள், பொது அமைப்புகள் கலந்து கொள்கின்றன. தமிழர் தாயக பகுதிகளிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்கள் அனுப்பப்படுவதன் பின்னணியில் அரசு அமைச்சர்களும் பாதுகாப்பு தரப்பினரும் இருப்பதான தகவல் தமக்கு கிடைத்திருப்பதாக கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழிலுள்ள கட்சி அலுவலகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த கடற்பயணம் பாதுகாப்பற்றது. அடுத்த தலைமுறையை உருவாக்கும் இளம் சந்ததியினரே திட்டமிட்டு நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுகின்றனர். அவ்வாறு அனுப்பப்படுபவர்கள் பாதுகாப்பாக ஆஸ்திரேலியாவை சென்றடைகின்றார்களா என்பது பற்றி கூட தகவல் இல்லை. அங்கு செல்பவர்கள் சிறைகளிலேயே அடைக்கப்படுகின்றனர். எப்போது விசாரணை நடக்கும் என்பது கூட தெரியாது. அவர்களுக்கான அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்படலாம். சில வழிகளில் கூண்டோடு திருப்பி அனுப்பப்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. இந்த மண் எங்கள் அனைவருக்கும் சொந்தமானது. கடத்தல், கொலை, அச்சுறுத்தல் என்று அனைத்தும் இலங்கை அரசால் இங்கு மேற்கொள்ளப்பட்டே வருகிறது. ஆனால் நாம் அனைவரும் இணைந்து இவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திருகோணமலையிலிருந்தே கூடிய அளவில் இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது முல்லைத்தீவு, வடமராட்சி கிழக்கு, பருத்தித்துறை என்று தொடர்கிறது.
ஆஸ்திரேலியாவின் அழுத்தங்களால் ஒரு சிலரை கைது செய்வது போன்று நாடகங்கள் அரங்கேற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை நிலக்கண்ணி வடியகற்றும் நிபுணர்களை வெளிநாடுகளில் பணியில் ஈடுபடுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் நிலக்கண்ணி வடியகற்றும் பணிகளில் இலங்கை நிபுணர்களை கடமையில் ஈடுபடுத்துவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி சுபாய் நண்டியை சந்தித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். நிலக்கண்ணி வெடியகற்ற தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் கருவிகளையும் வெளிநாடுகளில் பயன்படுத்த முடியும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிலக்கண்ணி வெடியகற்றலில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை என்று ஐநா வதிவிட பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் 26 ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுச்சபை கூட்டம் செப்டம்பர் 25 அன்று ஆரம்பமாகிறது. ஈரான், ஜிம்பாப்வே, ருவண்டா ஆகிய நாடுகளின் தலைவர்களும் 26 உரையாற்றவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்துக்கு அமைச்சர்களை அனுப்பி வைக்க தீர்மானித்துள்ளது. இம்முறை பொதுச்சபை கூட்டத்தில் சிரிய பிரதிநிதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா சென்று கொண்டிருந்த 43 பேர் நீர்கொழும்பு கடற்பரப்பில் வைத்து நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி படகில் நீர்கொழும்பு மேற்கில் 20 கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்துள்ளார். இவர்களில் 33 சிங்களவர்களும் 10 தமிழர்களும் அடங்குவதாகவும் இவர்கள் முகத்துவாரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டு குற்றப் புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். அதேவேளை சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்ல முயன்றபோது கைது செய்யப்பட்ட 63 பேருக்கு காலி நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 68 பேர் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களில் 63 பேரை தலா 2000 ரொக்கம் மற்றும் 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் ஏனைய 5 27 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் பதவி விலக திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் தலைவர் திலக் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். பதவி விலகுமாறு தமக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் நிச்சயமாக இந்த வார இறுதிக்குள் தாம் பதவி விலகிவிடுவதாக தெரிவித்துள்ளார். சந்தை கட்டுப்பாடு மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு திலக் கருணாரட்ன உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் மாதம் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் தலைமை பதவி வகித்து வந்த இந்திராணி சுகததாச பதவி விலகியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு திலக் கருணாரட்ன நியமிக்கப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்திச் செல்லப்பட்ட முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர்களான லலித் குகன் குறித்து அரசாங்கம் இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பொய்யான கதைகளை கூறி வருகிறது. பிரகீத் குறித்தும் இப்படித்தான் கூறினர். முன்னாள் சட்டமா அதிபர் ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கு சென்று பிரகீத் வெளிநாடு ஒன்றில் இருப்பதாக கூறினார். பின்னர் நீதிமன்றத்தில் பிரகீத் குறித்து தெய்வத்துக்கு மாத்திரமே தெரியும் என்றும் குறிப்பிட்டார். நாங்கள் இப்படி கூறியிருந்தால் காதில் பிடித்து சிறையில் அடைத்திருப்பார்கள். சட்டம் சீர்குலைந்துள்ளது. சட்டத்தில் உயர் பதவிகளை வகிப்பவர்கள் மிகவும் கேவலமாக நடந்து கொள்கின்றனர் என்று ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் சிறிதுங்க ஜயசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். நிமலரூபன் கொலை செய்யப்பட்டார். தில்ருக்ஷன் கொலை செய்யப்பட்டார். குறைந்தது இவர்களுக்கான மரணச் சான்றிதழை கூட அரசாங்கத்தால் வழங்க முடியாதுள்ளது. சிறை என்பது அரசாங்கத்தின் பாதுகாப்பில் வாழுமிடமாகும். எனினும் சிறையிலும் கொலை செய்யப்படுகின்றனர். அமைச்சர் பதியுதீன் மன்னார் நீதவானை அச்சுறுத்திய போது ஜனாதிபதி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். நிமலரூபன், தில்ருக்ஷன் ஆகியோர் தமிழர்கள் என்பதாலா மன்னிப்பு கேட்பதில்லை. இதுதான் உண்மை. லலித் குகன், பிரகீத் கடத்தப்பட்டமை, நிமலரூபன், தில்ருக்ஷன் கொலை செய்யப்பட்டமை ஆகியவற்றுக்கான பொறுப்பை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கோத்தாபய ராஜபக்ஷவும் ஏற்க வேண்டும். லலித் குகன் ஆகியோர் வடக்கில் உள்ள ராணுவ முகாமில் ரகசியமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால் லலித் குகன் ஆகியோரை விடுவிக்குமாறும் பிரகீத் இருக்குமிடத்தை கூறுமாறும் நிமலரூபன், தில்ருக்ஷன் ஆகியோரின் கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் அரசாங்கத்திடம் நாம் கோருகின்றோம் என்று சிறிதுங்க ஜயசூரிய தெரிவித்துள்ளார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.